ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷ் அண்ட் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவும் சிம்பிளான மசாலா இட்லி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே ஒரு பவுல் அளவுக்கு இட்லி எடுத்துருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் கொஞ்சம் மினி இட்லி அதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். உங்களுக்கு எண்ணெய் இவ்வளோ தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணி கூட எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களாம் ரொம்பவும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இட்லி நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ அதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது. இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறணும், அதை அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்மளுடைய வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள். உப்பும் காரமும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த மசாலா இட்லிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது ரொம்பவும் குயிக்காக செஞ்சிடலாம். இதில் உங்களுக்கு வேணும்னா குடமிளகா, கேரட் இதெல்லாம் கூட சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்பவும் நல்லாயிருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். இப்போ இதில் ஃப்ரை பண்ண இட்லியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கோங்க. நம்மளுடைய மசாலா இட்லி சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். See you.